ஸ்கேட்டர் டயக்ராம். ஸ்கேட்டர் அப்படின்னா சிதறல், அப்படி சிதறி கிடக்கிறது. லெட் x1 y1 x2 y2 xn y1 n பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், அப் டு n பாயிண்ட்ஸ் இருக்குது. இன் n pair of observation of the variables x and y, 2 variables மட்டும்தான். if you plot on the value of x along the x axis, x ஓட வேல்யூ x axisலையும் y ஓட வேல்யூ y axisலையும் denote பண்ணால் the diagram so obtained is called scatter diagram. x y values-ஐ கிராஃபில் plot பண்ணால் that is called scatter diagram. it gives a idea relation between x and y. அது diagram என்ன பண்ணுது, x and yக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்கான ஐடியாவை நமக்கு கொடுக்குது. the type of scatter diagram under simple linear correlation is given below. கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே, இந்த பெருவரில் எப்படி வச்சா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போயிருக்கு. சரிங்களா, அப்போ ஒரோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸோட வேல்யூ இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்கும், ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்கும். அப்போ எக்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும், ஒய் வேல்யூ கம்மியாக இருக்கும். இங்கே எக்ஸோட வேல்யூ இங்கேருந்து இங்கே எடுக்கும்போது இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இங்கேருந்து இங்கே அதிகமாக இருக்குது, அப்போ ஒய்யோட வேல்யூ இங்கேருந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே போத் த வேல்யூஸ் ஆர் increase. x value increase ஆகும்போது y value increase ஆகுது. so it is called if the plotted points show an upward trend, upwardல இருக்கு, down to up, the correlation will be positive. okay, this one பாருங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இங்கே y வேல்யூ இங்கே இருக்குது, x வேல்யூ இங்கே இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இப்போது y வேல்யூ இங்கேருந்து இங்கே என்ன இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. பட் எக்ஸ் வேல்யூ இங்கேருந்து இங்கே என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் ஏ, இங்கே ஒரு பிங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ ஏங்கிற பாயிண்ட்டு இந்த பொசிஷனில் இருக்குன்னா எக்ஸ் வேல்யூ இங்கே ஒரு 2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒய் வேல்யூ 10. இங்கே எடுக்கும்போது எக்ஸ் வேல்யூ ஒரு 6, இங்கே ஒய் வேல்யூ என்ன இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். இந்த இடத்துல 6,6,6. ஸோ எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்டு negative correlation. if the plotted point show a downward trend, the correlation will be negative. third one, no correlation. increase ஆகல, decrease ஆகல. so that means ஒரு வேரியபிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று சேஞ்ச் ஆகலை. so it is not correlation. if the plotted point show no trend, the variable are said to be uncorrelated. two typesல scattered முடிச்சிடும். next Karl-pearson correlation coefficient. okay, it is very important. Karl-pearson is a one mathematician name. ஓகேங்களா, the Karl-pearson great biometrician and statistician suggested a mathematical method for measuring the magnitude of linear relation. what is mean by linear? x and y power is 1. relation between two variables x and y, x y க்கு இருக்க ரிலேஷனை பற்றி ஃபைன் பண்ணியிருக்காரு. the Karl-pearson method is most widely used method in practice. வைட்லி அப்படின்னா நிறையா இடத்துல, அதாவது பறந்து விரிஞ்சு அப்படின்னு அர்த்தம். பறந்து அப்படின்னா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. மெத்தட் இன் ப்ராக்டிஸ் அண்ட் நோன் ஆஸ் பியர்சோனியன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். பியர்சோனியன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. த அனதர் நேம் ஆஃப் Karl-pearson correlation coefficient is called Pearsonian coefficient of correlation. it is denoted by the symbol r. ரிலேஷன் அப்படிங்கிறதுக்காக ஆர் போட்டிருக்காங்க. டிஃபைனட் ஆஸ் ஆர் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். திஸ் இஸ் கால்டு கோவேரியன்ஸ். வேரியன்ஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் படிச்சிருப்போம். சரிங்களா, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1/12 இல்லாட்டி x மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வேரியன்ஸ். இங்கே covariance r equal to covariance of x comma y divided by sigma x sigma y, standard deviation of x standard deviation of y. இங்கே covariance என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. covariance of x comma y equal to 1/n into summation x minus x bar, x bar na mean, y minus y bar நாலும் mean. sigma x ஓட வேல்யூ root of 1/n into summation x minus x bar whole square. sigma y equal to 1/n into y minus y bar whole square. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுங்கள். அதாவது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்னா என்ன வேல்யூ, சிக்மா எக்ஸ்னா என்ன வேல்யூ, சிக்மா ஒய்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 1/n into summation x minus x bar into y minus y bar divided by sigma x value 1/n into summation x minus x bar whole square, sigma y value 1/n into summation y minus y bar whole square. ஓகே, இங்கேயும் 1/n இருக்கும், இங்கேயும் 1/n இருக்கா, அது ரெண்டையும் வெளியே எடுத்துட்டா 1/n இருந்துச்சுன்னா ஒரு 1/n ரூட் விட்டு எடுக்கும்போது வெளியில் வந்துடும். அந்த 1/n கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். சமேஷன் x minus x bar whole
x minus x bar into y minus y bar divided by root of summation x minus x bar whole square root of summation y minus y bar whole square. Okay, interpretation of correlation coefficient. அந்த correlation coefficient ஓட properties இது 1 marksல கேட்பாங்க. So listen, coefficient of correlation lies between -1 and +1. இந்த correlation coefficient எந்த லிமிட் இன்டர்வலில் இருக்குன்னா -1லேருந்து +1 வரைக்கும் தான் வரும். அங்கே நம்ம ப்ராபபிலிட்டி பார்த்துருப்போம். ப்ராபபிலிட்டி லைஸ் பிட்வீன் -1 to +1. சேம் அதே தான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அதோட லிமிட் வேல்யூ இஸ் -1 to +1. வென் r ஈக்குவல் டு +1 உனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சின்னா there is perfect positive correlation. கார்லேஷன் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் கார்லேஷனாக இருக்கும். அண்ட் பிட்வீன் their variables ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கிற கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் பாசிட்டிவ். தென் r ஈக்குவல் டு -1 நெகட்டிவ் வந்துச்சுன்னா there is a perfect negative correlation between the variable. அந்த வேரியபிளுக்கு இருக்கிற கார்லேஷன் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. if you get r equal to 0, correlation coefficient r value 0 வந்துச்சுன்னா there is no relationship between the variables. அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில் ரிலேஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா?